இயேசு ஒருவர் மாத்திரமே நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விசுவாசமும் துதியும். சங்கீதம் 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். நம்மில் எத்தனை பேர் தேவன் இதுவரைக்கும் பாராட்டின அளவற்ற கிருபையை நினைத்து பார்க்கின்றோம்? அவரை நாம் துதிப்பதற்கு 1000 காரணம் உண்டு. அவருடைய வல்லமை எத்தனை பெரியது! அவர் மகத்துவம் உள்ளவர். நாம் அவருடைய ஜனங்கள், சொந்த பிள்ளைகள். அவர் நம்மை உண்டாக்கின தேவன், நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர், நமக்கு சுகம் தந்து ஆரோக்கியமாக வாழ செய்பவர், நம்மை கைவிடாதவர், இமைப்பொழுதும் நம்மை விட்டு விலகாதவர், நம் சந்ததிகளின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும், அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எண்ணி அவரை விசுவாசித்து துதிப்பது போன்று நாமும் இன்று அவர் நம்மை பராமரிப்பதையும் நம்மேல் பாசமாய் இருப்பதையும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை உண்மையாய் தொழுது கொள்வோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்களும் விசுவாசித்து உமது துதியை பாடும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.